சாப்பிட்ற நேரம் ஆச்சு. காலையில் வயசுக்கு வாக்குமேர் வர வரைக்கும் முட்டையை விட்டு வர முடியாது. நான் பிரியாணி பண்ணியிருக்கேன். அந்த கீரி பிள்ளைங்களை ரொம்ப நேரமாக காணோம். நான் பிரியாணி பண்ணியிருக்கேன். அதுக்காகத்தான் வந்திருக்கேன். வெங்காய பச்சடி வச்சிருக்கியா? கீரி பிள்ளைங்க, பொண்டாட்டி கீரி. என்ன பார்க்க விடுங்கம்மா. கொஞ்சம் கம்மனேரு, உனக்கு அதை வச்சு என்ன பண்றதுன்னு கூட தெரியாது. அவன் என் வயசு பையன்டி கழுத முட்டை. ஆனால் என்ன செய்கிறீர்கள்? வாஸ்துவி, நாங்கள் இந்த கிளம்பிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அப்படி என்னத்தை பார்த்து கொண்டு வந்து எனக்கு ஒன்றும் பிள்ளைங்களா அப்படி என்ன இருக்கு? அம்மாலே டிங் டொங். அப்புறம் அவரோட கொள்ளைத்தா தாமஸ் கிரிஃபின், பெரிய தத்துவ ஞானி. தாமஸ், நீ தயவு செஞ்சு வேலைக்கு போ. ஏன் தேசமோன்? லோவேஷ், இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? மாசமா போச்சு. இன்னைக்கு நான் பார்க்கிங் லாட்ல ஒரு குழந்தைய தெரியாம வண்டியை விட்டு ஏத்திட்டேன். பீட்டர், நான் சீரியஸா சொல்றேன், அவன் மூஞ்சிலேயே வண்டியை விட்டு நான் ஏத்திட்டேன். நான் அங்கேருந்து ஓடிட்டேன். நான் காரை அங்கேயே விட்டுட்டு ட்ரெயின்ல ஏறிட்டேன். நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். நான் கடைசி ஸ்டாப் வரைக்கும் கீழே இறங்கல. நீ இன்னைக்கு என்ன பண்ண? நான் ஒரு பையனை தூக்கி உன் காருக்கு பின்னாடி போட்டு என் இசை திறமையை காட்டேன். இன்னைய பாரு, நான் இல்லாத நேரத்தில் நீ தான் இளவரசியை பார்த்துக்கணும்னா எப்படி? இந்த இல்லை என்ன, அவளை நீ பத்திரமா பார்த்துக்கணும்னு. ஓ, நீ அப்படி சொன்னியா? ஐ லவ் யூ. அப்படி செல்லோ, அது நான் பற்ற வச்சு விட்றேன். மந்திர கைகள். ஐயோ ஏசுப்பா, கிடா எட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஜூட்டு விடணும். நீ ரொம்ப அழகா பண்ண பீட்டர், பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்தில் இருந்த அந்த கத்துற மனநோயாளி பொம்பளை மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தா. உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. என்ன நடக்குதுங்க? யாராவது எதனா பண்ணுங்க. அங்க பாரு, ஏரோப்ளேன். அடி நம்ம கூப்பிடலாம். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. இதைய பாரு, உன்னைய மாதிரி பொண்ணுங்களுக்கு நான் வேலை வாங்கி தரேன். ஒரு நாளைக்கு 1000லேருந்து 5000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். நான் இந்த இன்டர்வியூ ரெக்கார்ட் பண்ணி ப்ரொடியூசருக்கு அனுப்புவேன். அவங்களுக்கு உன்னை பிடிச்சிருந்தா உன்னை வேலைக்கு எடுப்பாங்க. பார்த்துக்க. இதுக்கு முன்னாடி இப்படி என்ன பண்ணியிருக்கீங்களா? Never. This is my first time. சரி, நிறைய நேரம் நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் கூட பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அந்த நேரம்லாம் நான் உங்கள் கூட தான் இருப்பேன். நான் இந்த கேமரா கையில் பிடிச்சிருக்கனால என்னுடைய பெல்ட் பக்கில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறீங்களா? என்னைய பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலிக்காக அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா இப்போ பண்ணுறதுல கொஞ்சம் கூட வருமானம் இல்லை. இன்றைய பாரு, நீ என்னைக்காச்சும் யோசிச்சிருப்பேன் நான் எப்படி செலவுக்கு காசு வச்சுருக்கேன் அப்படின்னு. இன்றைக்கி நான் அதையே காட்டுறேன். நான் பேங்க் எடுத்துட போகிறேங்க. உம்மாலெல்லாம் தரையில் படுங்கடா. அவன் எதுனா பண்ண நான் சுட்டுலையே சுடு. நான் இதை பண்ண மாட்டேன்டா. நீ பண்ணித்தான். அடுத்த வாரம் நான் புலிக்குட்டி வாங்க போகிறேன். சும்மா பேசிட்டு இருக்கலாம், எனக்கு நேரம் இல்லை. இன்றைய பாரு, போலீஸ் சொல்லி 130 செகண்ட் தான் இருக்கு. இந்தா இதில் இருக்கிறது செக் பண்ணு. ஏன்டா இங்கே மேனேஜரு? நான் தான். ஏன்டி சுட்ட? நீங்க தானே பேசுற சுட சொன்னீங்க. அவனுக்கு தானே லாக்கரோட பாஸ்வேர்டு தெரியும். சொதப்பிருச்சு எல்லாமே சொதப்பிருச்சு. நான் கார் எடுத்துட்டு வரேன், எல்லாரையும் கொண்டுடு. மாலுக்கு போகிறதுலே ஜாலியான விஷயம் என்ன தெரியுமா? எதனா கடைக்குள்ள பூந்துட்டு பொருள் வாங்குற மாதிரியே பேசிட்டு அப்புறம் வாங்காமல் ஓடி வர நீ. கடை அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. எவ்வளோ இது? 1200 ரூபாய். அருமை அருமை. அம்மா, சாயந்தரம் எத்தனை மணி வரைக்கும் கடை திறந்துருப்பீங்க? 7 மணி வரை. அடனே, அப்படியா? அம்மா, நீங்கள் கிரெடிட் கார்டில் வாங்குவீங்களா இல்லை கேஷா? ரெண்டும். அம்மா, உங்கள் பேர் என்ன? உங்களுக்கு விட்டது கமிஷன் வேணும்ல? பாபு. அந்த அருமையான பேர். ஆமாம், இந்த வாட்ச் இருக்குல்ல, இடி நான் 11 தொண்ண மாப்பிள்ளைங்களுக்கு வாங்குறதா இருந்தா தனித்தனியாக அவங்க பேர் எழுதி வாங்கிக்கலாமா? கண்டிப்பா. எப்படி, உடனே வா? ஆமா.
அருமையாக இருக்குது. சொன்ன மாப்பிள்ளைங்க பேர் அபி, கிருபா, கார்த்தி, மோகன், ரிவி, பஷீர். ஏன் எந்த பேரையும் நீ எழுதலை? நீங்கள் சூக்கு பதிலாக தார்பாயை கட்டியிருக்கீங்க. கொஞ்சம் இல்லைன்னா நான் வாங்கியிருப்பேன். முன்னாடி வாடா. ஐயோ, அடுத்த வட்டம் அது நீ தான் பார்த்துக்க. இந்த வட்டமே அவனை அடிச்சிருக்கலாமே. ஓ, நான் ரொம்ப பயந்துட்டேன். ஐயோ அம்மா, ஒத்த நிறுத்துடா. குச்சி வச்சிருந்தா நீ பெரிய புளுத்தியாடா டேய். சரி, நான் நிறுத்திக்கிறேன். கிருபா, கிருபா என்னாச்சு? கிருஷ்ணா தாயிலே, என்னாச்சு மஞ்சுளா? கிறிஸ்மஸுக்கு எனக்கு என்ன வேணும் தெரியுமா? என் ஃப்ரெண்ட் எனக்கு வேணும். உங்க ஃப்ரெண்டா? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். என் நாய் பிரையன். அவன் செத்துட்டான். எனக்கு பிரையனை தவிர வேற ஒன்றும் தேவையில்லை. எனக்கு பிரையன் வேணும். செத்த நாயை கொண்டு விட்டு கீழே வைக்கிறதா? பிறகு எனக்கு ஒரு சைக்கிளும் கொண்டு வந்தாங்க. சரி, 2 மாதத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இதை பாரு பீட்டர், நீ 2 மாதத்துக்குலாம் போய் வெளியே இருக்க முடியாது. அப்புறம் தீபாவளியெல்லாம் மிஸ் பண்ண. உனக்கு ஒரே வாய்ப்பு ஒன்று, மியூசிக் இல்லைனா ஃபேமிலி, ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்க. நான் ஃபேமிலியை சூஸ் பண்ணாது, இந்த ஃபேமிலியாக தான் இருக்கணுமா? ஆமாம் பீட்டர், இந்த ஃபேமிலி தான். இப்போ நீ என்ன தான் சொல்கிற? ரொம்ப நல்லது. உனக்கான பதில் இந்த புதையல் வேட்டியில் இருக்குது. இங்கே பாருங்க, 1854 வருஷம் 4 நாள் கிடச்சிருக்கு. நம்ம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். அவன் மியூசிக்குக்காக போயிட்டான்டி முண்டை. கொஞ்சம் கிட்ட கொஞ்சம் காட்டி பிடிக்க விடுன்னு. ஸ்டூவி, இதெல்லாம் தப்பு. இப்படிலாம் பண்ணக்கூடாது, புரியுதா? கூடாது கூடாது கூடாது. என்ன மன்னிச்சிரு ஸ்டூவி. என்ன ஆனாலும் சரி, நான் இனிமே உள்ள வரவே மாட்டேன். ஸ்டூவி ஒருத்தா சீக்கிரம் வாடா. என் பேர் தான் பீட்டர் கிரிஃபின். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 3ஆவது படித்தேன். ஆனால் நான் முழுசாக முடிக்கவே இல்லை அடியே. அப்போ இன்னொரு டீச்சர் இருந்தாங்க, அவங்க பேர் வில்சன். ஆனால் நாங்கள் அவங்களுக்கு ஒரு பட்ட பேர் வச்சுருந்தோம், மிஸ்ஸஸ் கில்சன். ஏன்னா அவங்க அபாஷன் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரியும் இல்லையா, அவ்வளோ பெரிய காமெடிலாம் இல்லை. நாங்கள் சின்ன பசங்களாக இருந்தோம்ல. நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பேர்? மிஸ்ஸஸ் வில்சன். தேங்க்யூ பீட்டர். சரி, நான் வீட்டுக்கு போகிறேன். கிரிஃபின், உன் ஷிஃப்ட்டில் இன்னும் 8 மணி நேரம் வேலை பாக்கி இருக்கு. உன் பேஷண்ட்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களாம் கண்ணியமாக வச்சுட்டாங்க, நான் வரேன். நல்லா இருக்கா? கேட்கறதுக்கு நல்லா இருக்கா? காதுக்கு இனிமே இருக்கா? வாடா கத்தி பார்க்கலாம். வாடா கத்தி பார்க்கலாம். இப்படி தான் பிறவியில் பிரிஞ்ச 2 குழந்தைங்க முட பாக்கியில் பண்ணுவாங்க போல. வீட்டு சாவியை மாத்திரம் பொண்டாட்டியை மாற்றி. ஏன் யாராலையும் ஸ்பைடர்மேனோட ஒரு ஃபோட்டோவை கூட கொண்டு வர முடியல? நான் வச்சுக்க. கவலைப்படாத கேரள், நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். பீட்டர், ஏன் நிறுத்திட்ட? எனக்கு 3 சீஸ் பர்கர் தாங்களே. அட கடவுளே, அவளுக்கு குழந்தை பிறக்குது. ஆமாம், ஒரு குழந்தைக்கு சாப்பாடு. நான் சொல்லி கொடுத்த ஜாபை வச்சுக்க. தொண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கணும். இல்லை சண்டை போடுறதை பற்றி.